Students, welcome to Max with Udaya. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஈஸி வே டு ஃபைண்ட் ட்ரிக்னாமெட்ரி டேபிள் வேல்யூஸ் எப்படி பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம். இது எப்படி இப்போ ஈஸியாக ஸ்லோ லேர்னர்ஸுக்காக சொல்லிட்டு இருக்கோம். 0 டிகிரி இருக்கா, அப்போ 0 போடுங்க. 30 டிகிரிக்கு வந்து 1, 45 டிகிரிக்கு 2, 60க்கு 3, 90க்கு 4. அதாவது 0, 1, 2, 3, 4 அதை முதல்ல எழுதுங்க. அதுக்கப்புறம் டிவைடட் பை, இங்கே 4 இருக்கா, அப்போ டிவைடட் பை எல்லாத்துக்கும் 4 போடுங்க. டிவைடட் பை 4. அதுக்கப்புறம் எல்லாமே ரூட் எடுங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக ரூட் எடுங்க. இப்போது 0 பை எனிதிங் 0, 1, 1க்கு ரூட் எடுத்தால் 1, 4க்கு ரூட் எடுத்தால் 2, இது கேன்சல் பண்ணால் 1/2. 1க்கு மேலே 1 இருக்குன்னு அர்த்தம். 1க்கு ரூட் எடுத்தால் 1, இதுக்கு ரூட் எடுக்க முடியாது, ரூட் இருக்கிறதுனால √2. இப்போ √3 அது எடுக்க முடியாது, அப்படியே போடுங்க. 4க்கு ரூட் எடுத்தால் 2, இது 2 கேன்சல் பண்ணால் 1. அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ இதுதான் வரணும். சைன் இதில் எப்படி ஈஸியாக ஞாபகம் 0, 1, 2, 3, 4 போட்டுட்டு இதை போட்டால் போதும். ஃபஸ்ட்டு இந்த 0 இங்கே எடுதுங்க. அடுத்தது 1/2 போடுங்க. அதுக்கப்புறம் இந்த 1/√2 எடுதுங்க. √3/2 எடுதுங்க. அடுத்தது 1 எடுதுங்க. இப்போ காஸ் டேட்டா எப்படி பண்ணணும்னா இது ஆப்போசிட்டில் போட்டால் போதும். இந்த 1 இங்கே, இந்த 0 இங்கே எடுதுங்க. √3/2 இங்கே எடுதுங்க. இந்த 1/2 இங்கே எடுதுங்க. இந்த 1/√2 அப்படியே காமனாக எடுதுங்க. ஓகேங்களா? இப்போ டேன் என்னன்னா சைன் பை காஸ், சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. 0/1 கீழே 1 இருக்கா, 0/1னா 0. இப்போ இங்கே 1/2 டிவைடட் பை √3/2 என்ன டேன்னா சைன் பை காஸ். அப்போ 2 கேன்சல் ஆச்சுன்னா 1/√3. ஓகேங்களா? இந்த √2 எல்லாமே கேன்சல் ஆனால் 1, இந்த 2 கேன்சல் ஆனால் மேலே √3/1 வரும். √3 போட்டால் போதும். 1 டிவைடட் பை 0 கீழே 0 வந்தால் நாட் டிஃபைன், ஏன்னா 0 டேபிள் கிடையாது. அப்போ 1/0னா நாட் டிஃபைன். 0/1னா 0, 1/0 நாட் டிஃபைன். இப்போ கொசிகன்னா சைனுடைய ரெசிப்ரோக்கல். அப்போ மேலே 1 இருக்குன்னு அர்த்தம். 1/0 இன்ஃபினிட்டி. இதை திருப்பி போட்டால் 2/1, இதை திருப்பி போட்டால் √2/1, இதை திருப்பி போட்டால் சைனை திருப்பி போட்டால் 2/√3, இதை திருப்பி போட்டால் 1/1. அதே சீக்கன்னா காசனுடைய ரெசிப்ரோக்கல் 1/1, 1. இதை திருப்பி போட்டால் 2/√3, இதை திருப்பி போட்டால் √2/1, இதை திருப்பி போட்டால் 2/1. இங்கே மேலே 1/0, 1/0னா இன்ஃபினிட்டி. இப்போ காட்னா டேனோட ரெசிப்ரோக்கல் மேலே 1 இருக்குது. அப்போ 1/0. அதுக்கு ஷார்ட் மெத்தட் ஒன்று என்னன்னா, இந்த இடத்துல இருக்கிற இன்ஃபினிட்டி டேன் இருக்கா, டேன் காட்டி ரெசிப்ரோக்கல். இந்த இன்ஃபினிட்டி இங்கே போடுங்க, இந்த 0வை இங்கே போடுங்க, இந்த 1/√3 இந்த சைடில் போடுங்க, இந்த 1/√3 இந்த பக்கம் போடுங்க. இது 1, 1 அவ்வளோதான். டேனை காட்டும் ரெசிப்ரோக்கல்.